எல்லாமுடைய பெருமானே, நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிரித்தேன், உள்ளம் நடுங்கினேன். நறுமணம் கமலும் உன் திருவடிகளை கருத்தில் கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன். கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன். பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன். வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன். இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன். எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரை யார் கலர்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடை உடையாய் என்னை கண்டுகொள்ளே. சைவ திருமுறைகள் 12 நூல் 8ஆம் திருமுறையாக திருவாசகம் திருக்கோவையாரும் உள்ளது. திருவாசகத்தில் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவாசகம் கல்நெஞ்சையும் கசிந்துருகச் செய்யும் ஆதலால் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் எனும் தொடர் வழங்கலாயிற்று. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியு இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சைவ சமய குரவர் 4வருள் ஒருவர் மாணிக்கவாசகர். சைவ சமய குரவர் 4வருள் ஒருவர் மாணிக்கவாசகர். இவர் திருவாதவூரில் பிறந்தார். இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். பாண்டிய மன்னனுக்கு குதிரை வாங்க சென்றபோது திருப்பரந்துரை இறைவன் அருளால் ஆட்கொள்ள பெற்றார். இறைவனை மெய்யுறக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதார். இதனால் மாணிக்கவாசகரை அழுது அடியடைந்த அன்பர் என்பர். திருவாசகம் திருக்கோவையார் இவர் அருளியன. இவர் எழுப்பிய கோவில் ஆவுடையார் கோவில் தற்போது திருப்பரந்துறையில் உள்ளன. இவரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டாகும்.